சார் ரீசெண்டா நடந்த ஒரு அரசியல் சம்பவம். அதுல நான் தான் நிறுவனர் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் நான் தான் நிறுவனர் அப்படின்னு சொல்றாரு. அதுல ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, நான் ரெஜிஸ்டர்டு நிறுவனரு இப்ப அப்படின்றாரு. இன்னொருத்தர் நான் தான் கட்சிய பாரம்பரியமா தோண்டுனேன். எலக்ஷன் கமிஷன்ல வேணா அவர் இருந்துட்டு போறாரு. ஆனா நான் தான் அப்படின்னு சொல்றாரு. பொதுவா ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இதுல யார் சொல்றது செல்லுபடியாகும்? எலக்ஷன் கமிஷன் படி இல்ல சட்டப்படி ரூல்ஸ் யாருக்கு சார் இருக்கும்? பொதுவாக பார்ட்டி கான்ஸ்டியூஷன் அண்ட் பைலாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பைலாஸை அந்த எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யணும். நம்பர் 1. அதுக்கப்புறம் அந்த கொள்கையின்படி யார் தலைவர், யார் முடிவெடுப்பாங்க, யாரெல்லாம் உறுப்பினராக சேர முடியும், எப்படி அவங்க சேர்க்குறாங்க அப்படின்ற அந்த டீட்டெயில் எல்லாமே அந்த பைலாஸ்குள்ளே வந்துடும். ஸோ அது யார் அந்த எலெக்ஷன் கமிஷனில் அந்த அதிகாரம் படைச்சவங்க யாருன்றதை அந்த பைலாஸில் அவங்க சொல்லிடுவாங்க. நம்பர் 1. நம்பர் 2 இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டர் யாராக இருந்தாலும், யார் வேணால் ஃபவுண்டராக இருந்தாலும், எலெக்ஷன் கமிஷன் படி யார் பிரசிடெண்ட்டோ அவங்க தான் அதிகாரம் படைத்தவர்கள். இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ நிர்வாகிகளை தூக்கிறதுக்கோ இல்லை எடுக்கிறதுக்கோ இல்லை இணைக்கிறதுக்கோ அப்போ எலெக்ஷன் கமிஷனால் நியமிக்கப்பட்டவருக்கு மட்டும்தான் வாய்ப்பு அதிகமா? அவருக்கு மட்டும்தான் வாய்ப்பு உண்டு. ஃபவுண்டர்னோ இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தவங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படி வேணும்னா அவர் வேற கட்சி தான் ஆரம்பிக்கணும். வேற கட்சி ஆரம்பித்து தான் பண்ண முடியுமே தவிர அவர் இஷ்டத்துக்கு இது நான் ஆரம்பித்த கட்சி நீ வெளியே போ, நீ வெளியே போ, நீ உள்ளவா, நீ உள்ளவா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இது எப்படின்னா கட்சின்றது ஒரு பொதுவானது. ஓகே, ஒரு தனிப்பட்ட நபருடைய சொத்துன்றது ஆகாது. அதில் தேர்தல் கமிஷனில் உள்ள அந்த அந்த இடத்துல பதிவு யார் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த அதிகாரமே உண்டு. பொதுவாக ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும், ஒரு கட்சி அந்த விஷயங்களாக இருக்கட்டும், அதை சார்ந்து நிறைய இளைஞர்கள், தொண்டர்கள், மக்கள்னு இருப்பாங்க. இந்த மாதிரி தலைவர்களே சில இடங்கள்ல பிரச்சனையாக இருக்கிறப்ப அவங்களும் திரிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஒரு சட்டப்படி நீங்கள் ஒரு கருத்து, ஒரு பொது கருத்தை என்ன சார் சொல்லுவீங்க அவங்க ஒருங்கிணைஞ்சு இருக்கிறதுக்கு? ஒருங்கிணைந்து எப்படின்னா ஒரு ஒரு பெரும்பான்மையை ஏற்றுக்கணும். யார் மக்கள் அந்த லெவலில் உறுப்பினர்கள் இவங்க தான் தலைவராக இருக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அவங்க இருக்கிறது தான் சரி. அதை விட்டுட்டு நான் தான் இன்னைக்கு அதிகாரம் படைச்சவன் அப்படின்னு இன்னைக்கு இருக்க அதிகாரம் படைச்சவரும் சொல்ல முடியாது. அது மாதிரி ஃபவுண்டர் நான் தான் ஃபவுண்டரு, நான் தான் ஓப்பன் பண்ணேன், இதை எனக்கு தான் முழு அதிகாரம்னு அவரும் சொல்ல முடியாது. ஸோ பொதுவாக இப்போ இருக்கிற உறுப்பினர்கள், அதுக்கப்புறம் கட்சி உறுப்பினர்கள் என்ன சொல்கிறாங்களோ, பெரும்பான்மையாக இருக்காங்களோ அதுதான் பண்ண முடியும். அதில் சட்டத்தில் பல இடங்கள்ல இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா நிறையா ரெஃபரன்ஸை கொடுக்க முடியும். சிவசேனாலேருந்து ஆரம்பித்து நம்ம ஏடிஎம்கே வரைக்கும் யார் பெரும்பான்மையாக இருக்கோ அவங்க தான் தலைவரானாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் என்னுடைய கருத்தும் கூட. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபவுண்டர் என்பது ஒரு மரியாதையான ஒரு பதவி. அது நிறுவனர் அப்படின்றது அதிகாரம் பதவியோடு சேர்ந்து வர்றது. அதிகாரம்ன்றது வேற, அந்த மரியாதையான பதவின்றது வேற. ஸோ அதனால் இந்த தேர்தல் ஆணையத்தில் யார் பதிவு பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் அதில் தலைவராவாங்க, அவங்க தான் எடுப்பாங்க. அதனால் மக்களுடைய ஆதரவு, அந்த கட்சியினுடைய ஆதரவு யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் அந்த இடத்துல பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்றது என்னுடைய கருத்து. மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பதில் அளிக்கிறது காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.